மிட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இந்த வீடியோ ஒரு கண்டினியூஷன் வீடியோ. இந்த வீடியோல போன வீடியோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் தான் டைவர்ஷன் பீரியட் ஆர் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ல நீங்க பல வழிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, பல பேரை நீங்க இழந்திருப்பீங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபுல்லா சேஞ்ச் ஆனதை நீங்களே வந்து உணர ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு யாரோ அன்கண்டிஷனலா லவ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல உங்க யாரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். இது பேர் தான் வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல தான் உங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்ப ஒரு டிவைன் ஸ்கில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய எனர்ஜி லெவல், அதாவது உங்களுடைய ஆத்ம சக்தி வந்து ரொம்ப பயங்கரமா வந்து வெளிப்பட்டு இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் டைவர்ஷன் பீரியட், டெஸ்டிங் பீரியட் அப்படின்ட்டு. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இவ்வளவு எனர்ஜி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும், ரொம்ப காஷியஸா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி டைவர்ட் ஆகுறவங்க தான் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த மாந்திரிகம் சைடு போறது, கோயில் பூசாரியா போறது, அது மட்டும் இல்லாம ஹீலிங் சொல்லக்கூடிய இந்த ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மெடிடேஷன் சென்டர்ஸ் மாரி வச்சுட்டு மக்கள் வந்து கைட் பண்ற மாதிரி இந்த மாதிரி போயிடுவாங்க. இதுல 100% 70% வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த டெஸ்ட்ல. இதுல கிடைக்கக்கூடிய அனுபவங்களா இருக்கட்டும், சில ஸ்கில்ஸா இருக்கட்டும், இது அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம கடவுள் நிலையை அடையறதுக்கு தான் நம்ம போகணும். இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிங் லைக் மாயை மாரி நமக்கு வந்து சோதிக்கிறாங்க.